ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சூப்பரான பொறுப்பான விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இருந்து மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க முடிவு பண்றீங்க. இந்த மாசம் ஒரு 2000 ரூபாய், அடுத்த மாசம் ஒரு 5000 ரூபாய்னு உங்க பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறீங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும் பாருங்க. அப்பாடா, நாமளும் லைஃப்ல ரொம்ப டிசிப்ளினா பொறுப்பா மாறிட்டோம், ஃபினான்ஷியலா மெச்சூர் ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு கெத்து வரும். ஆனா ஒரு நாள் திடீர்னு உங்க பேங்கிங் ஆப்பை ஓபன் பண்ணி பாக்குறீங்க. உங்க அக்கௌண்ட்ல ஒரு 1,00,000 ரூபாய், அதாவது 1,00,000 ரூபாய் அப்படியே நிக்குது. ஆனா அதுக்கு அந்த பேங்க் கொடுக்குற வட்டி எவ்வளவு தெரியுமா? வெறும் 3% இல்லனா 3.5%. அப்போ ஒரு வருஷம் முழுக்க அந்த 1,00,000 ரூபாய் அங்கேயே இருந்ததுக்கு உங்களுக்கு கிடைச்ச லாபம் வெறும் 3000 ரூபாய் தான். அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையோ யூடியூப்லையோ மற்றவங்க பேசிக்கிறது உங்க காதுல விழுது. இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வளர்ச்சின்னு ஏதேதோ வார்த்தைகளை சொல்றாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஒருவேளை நாம பண்றது தப்போ, நாம ஏதோ ஒரு தப்பான வழியில போயிட்டு இருக்கோமோ? ஏன்னா பணத்தை சேமிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா வெறும் சேமிப்பு மட்டுமே உங்களை ஒருணைக்குமே ஒரு பெரிய செல்வந்தராகவோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உள்ளவராகவோ மாத்தாது. இங்க தான் நம்மள பல பேர் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறோம். பணத்தை சேர்க்கணும்னு தெரியுது, ஆனா அந்த பணத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல, பயமா இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணி ஸ்டாக்ஸ். நான் உங்க மணி. உங்க பேங்க் அக்கவுண்ட்லயும் இதே மாதிரி பணம் சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி சேஃபா எந்த ஒரு பயமும் இல்லாம முதலீடு செய்யணும்னு தெரியலன்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுடைய சேமிப்பை எந்த ஒரு அனாவசிய ரிஸ்க்கும் இல்லாம ரொம்ப எளிமையா முதலீடா மாத்துறதுக்கான ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் வழியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம மணி ஸ்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஆரம்பத்திலேயே பல பேருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கிற ஒரு உண்மையை சொல்லிடுறேன். வெறும் சேமிப்பு மட்டுமே உங்க வாழ்க்கையை மாத்தாது. நான் ஓப்பனா சொல்றேன், பணத்தை வெறும் பேங்க்ல சேமிச்சு வைக்கிறதுனால மட்டும் நீங்க பணக்காரராக முடியாது. என்ன மணி இப்படி சொல்ற? சின்ன வயசுல இருந்து எல்லாரும் சேமிக்கத்தானே சொன்னாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? புரிஞ்சுக்கோங்க, சேமிப்புங்கிறது ஒரு இறுதி இலக்கு கிடையாது. அது முதலீடு செய்வதற்கான முதல் படி மட்டும்தான். ஏன்னா சேமிப்புக்கும் முதலீடுக்கும் 2 வெவ்வேறு வேலைகள் இருக்கு. சேமிப்பு உங்க பணத்தை பாதுகாக்கும், முதலீடு உங்க பணத்தை வளர வைக்கும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க நாம இந்திய சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். கற்பனை பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் இருக்கு. அதை நீங்க ஒரு சாதாரண பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போடுறீங்க. அதுக்கு 3% வட்டி கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு வருஷம் கழிச்சு உங்க கையில 1,03,000 ரூபாய் இருக்கும். சரி, இதே பணத்தை இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறீங்க. அங்க ஒரு 6.5% வட்டி கிடைக்குது. ஒரு வருஷம் கழிச்சு 1,06,500 ரூபாய் இருக்கும். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு இல்லையா? ஆனா இப்போ இதை அப்படியே முதலீடு, இன்வெஸ்டிங் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்தியாவோட டாப் 50 நிறுவனங்களை உள்ளடக்கிய நிஃப்டி 50 இண்டெக்ஸ், இந்திய பங்குச்சந்தையோட வரலாற்று சராசரியை எடுத்து பார்த்தா அது வருஷத்துக்கு ஆவரேஜா 12% முதல் 15% வரை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நாம ரொம்ப குறைவா ஒரு 12% வச்சுப்போம். அதே 1,00,000 ரூபாய் பணத்தை நீங்க ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செஞ்சிருந்தா ஒரே வருஷத்துல அது 1,12,000 ரூபாயா மாறி இருக்கும். இப்போ பார்க்கறதுக்கு இந்த வித்தியாசம் ஏதோ சில ஆயிரங்கள் மாதிரி தான் தெரியும். இதுக்காகவா இவ்வளோ சீன் போடுறீங்கன்னு தோணலாம். ஆனா இங்க தான் பல பேருக்கு தெரியாத அந்த ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. அதுதான் காம்பவுண்டிங், கூட்டு வட்டியின் சக்தி. காலம் போக போகத்தான் இதோட உண்மையான விஸ்வரூபம் தெரியும். இப்போ 20 வருஷம் டைம் டிராவல் பண்ணி பார்ப்போம். நீங்க அதே 1,00,000 ரூபாய் பணத்தை வெறும் 3.5% வட்டியில பேங்க்லயே வச்சிருந்தா 20 வருஷம் கழிச்சு உங்க கையில வெறும் 2,00,000 ரூபாய் பக்கத்துல தான் இருக்கும். ஆனா அதே 1,00,000 ரூபாய் பணத்தை 12% கூட்டு வட்டியில ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா 20 வருஷம் கழிச்சு அது எவ்வளவு தெரியுமா மாறும்? கிட்டத்தட்ட 9,64,000 ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். ஆரம்பத்துல போட்ட பணம் ஒண்ணுதான், ஆனா 20 வருஷம் முடிவுல வந்த ரிசல்ட் அப்படியே தலைகீழ். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த உலகத்துல மிகப்பெரிய பொருளாதார இடைவெளி அப்படிங்கிறது சம்பாதிக்கிறவங்களுக்கும் செலவு பண்றவங்களுக்கும் நடுவுல இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது பணத்தை வெறும் சேர்த்து வைக்கிறவங்களுக்கும்
அந்த பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்யறவங்களுக்கும் நடுவுல தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுமே, அப்புறம் ஏன் 90% மக்கள் இன்னும் அந்த பேங்க் எஃப்டி மற்றும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை தாண்ட மாட்டேங்கிறாங்க? ஏன் சேமிப்புல இருந்து முதலீட்டுக்கு மாற மாட்டேங்கிறாங்க? அதுக்கு காரணம் மேத்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சைக்காலஜி, நம்ம மனநிலை தான். பணத்தை பேங்க்ல போடும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு கிடைக்குது, சேவிங் ஃபீல் சேஃப். ஆனா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பயம் வருது. உங்க பணம் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கும்போது அது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அது இன்னைக்கு 50,000 ரூபாய் இருந்தா நாளைக்கும் 50,000 ரூபாய் தான் இருக்கும். ஒரு செவ்வாய்க்கிழமை மதியம் திடீர்னு அது 5% குறைஞ்சு போகாது. ஆனா முதலீடு அப்படி கிடையாது. மார்க்கெட் ஏறும் இறங்கும். இன்னைக்கு நீங்க பாக்குற பேலன்ஸ் நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். இந்த ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கு பாருங்க, அது நம்ம மனசை ரொம்பவே பயமுறுத்தும். உங்க நினைக்கிறதே எனக்கு புரியுது. மணி, நான் கஷ்டப்பட்டு மாசம் முழுக்க உழைச்சு சேர்த்த பணம் இது. இதை கொண்டு போய் நான் மார்க்கெட்ல போட்டு நஷ்டமாகிருக்கூடாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது 100% நியாயமானது தான். அதனால தான் நான் சொல்றேன், சேமிப்புல இருந்து முதலீட்டுக்கு மாறும்போது எடுத்த உடனே எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே நாள்ல கொட்டிடக்கூடாது. அதை நாம சில ஸ்டேஜஸா, அதாவது படிப்படியா தான் பண்ணணும். அது எப்படின்னு இப்ப பார்ப்போம். ஸ்டெப் 1, அவசரகால நிதியை உருவாக்குங்கள். பில்ட் a ரியல் எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்க உங்களுடைய 1 ரூபாயை கூட முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முறையான எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். அதாவது உங்களுடைய 3 முதல் 6 மாத கால குடும்ப செலவுக்கான பணத்தை நீங்க தனியா கேஷா எடுத்து வைக்கணும். நன்றாக கவனிங்க, இந்த பணம் முதலீடு செய்வதற்காக கிடையாது, எந்த ஒரு பிசினஸ் வாய்ப்புக்காகவும் கிடையாது. இது முற்றிலும் எதிர்பாராத ஆபத்துகளுக்காக மட்டுமே. திடீர்னு வேலை போயிடலாம், மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், இல்லனா கார் பைக் பழுதாகலாம். அந்த மாதிரி நேரத்துல கை கொடுக்கறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். ஏன்னா பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் திடீர்னு வீட்ல ஒரு செலவு வரும்போது வேற வழி இல்லாம மார்க்கெட் இறங்கி இருக்கிற டைம்ல நஷ்டத்துக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்து பணத்தை எடுப்பாங்க. உங்க வாழ்க்கையில வர்ற அவசர தேவைகள் உங்க முதலீட்டை அழிச்சிடக்கூடாதுன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப முக்கியம். இதை உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயே வச்சுக்கலாம். ஸ்டெப் 2, மனதளவில் பணத்தை பிரித்து வையுங்கள். செப்பரேட் சேவிங் ஃப்ரம் இன்வெஸ்டிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை 2 வெவ்வேறு பக்கெட்டா பிரிச்சுக்கோங்க. பக்கெட் 1, பாதுகாப்பு பணம், சேஃப்டி மணி. இதோட வேலை உங்க வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தரது மட்டும்தான். இது பேங்க்ல அப்படியே தான் இருக்கும், இதோட மதிப்பு மாறாது. பக்கெட் 2, வளர்ச்சி பணம், growth மணி. இந்த பணத்தோட வேலை காலப்போக்கில் வளர்றது மட்டும்தான். இது மார்க்கெட்ல இருக்கும், இது மேலையும் கீழையும் போகும், ஆனா லாங் டேர்ம்ல இது வளரும். உங்க மனசுக்குள்ள இந்த தெளிவு வந்துட்டாலே மார்க்கெட்ல சின்னதா ஒரு இறக்கம் வரும்போது உங்களுக்கு பதற்றமோ பயமோ வராது. ஏன்னா உங்க பாதுகாப்பு பணம் ஏற்கனவே பேங்க்ல பத்திரமா இருக்குன்னு உங்க மனசுக்கு தெரியும். ஸ்டெப் 3, சிறிய தொகையிலிருந்து தொடங்குங்கள். ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஸ்மால். நம்ம ஊர்ல பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் பணம் வேணும், பெரிய பெரிய ஆளுங்க தான் பண்ணணும்னு. அப்படிலாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற மொபைல் ஆப்ஸ் மூலமா நீங்க மாசம் வெறும் 100 ரூபாய் அல்லது 500 ரூபாய் வச்சு கூட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP வழியா முதலீட்டை ஆரம்பிக்க முடியும். ஆரம்பத்துல நம்மளோட நோக்கம் பெரிய லாபம் சம்பாதிக்கிறது கிடையாது, முதலீடு செய்யற அந்த பழக்கத்தை, ஹேபிட்டை உருவாக்குறது தான். ஏன்னா மார்க்கெட்ல டைமிங்கை கரெக்டா கணிக்கிறத விட நாம தொடர்ச்சியா முதலீடு பண்ற அந்த பழக்கம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். ஸ்டெப் 4, எளிமையான முதலீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஃபோக்கஸ் ஆன் சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இங்க தான் பிகினர்ஸ் பெரிய தப்பு பண்றாங்க. முதலீடுன்னு சொன்ன உடனே நேரா போய் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்ல கைய வைப்பாங்க. டே ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அப்புறம் இன்டர்நெட்ல வர்ற ஏமாற்று கிரிப்டோ காயின்கள்னு போய் காசை விடுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற ரொம்ப எளிமையான முதலீட்டு முறைகள் தான் இந்த காம்ப்ளிகேட்டடான முறைகளை விட அதிக லாபத்தை தந்திருக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இண்டெக்ஸ் ஃபண்டுகள். இங்க நீங்க எந்த கம்பெனி நல்லா ஓடும், எந்த கம்பெனி நஷ்டமாகும்னு தனியா உட்கார்ந்து அனலைஸ் பண்ண தேவையில்லை. இந்தியாவோட டாப் 50 நிறுவனங்கள்ல உங்க பணம் ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சு முதலீடு செய்யப்படுது. இதனால ரிஸ்க் ரொம்ப குறைவு, லாங் டேர்ம்ல நல்ல வளர்ச்சியும் இருக்கும். உலக மகா முதலீட்டாளரான வாரன் பஃபெட் கூட சாதாரண முதலீட்டாளர்களுக்கு பரிந்துரை செய்யற ஒரே விஷயம் இந்த லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டுகளை தான். உண்மையை சொல்லணும்னா உலகத்தில் இருக்கிற பவர்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும். அதுக்கு பேர் தான் தொடர்ச்சியான முதலீடு அல்லது SIP. இப்போ இன்னொரு இந்திய உதாரணத்தை பார்ப்போம்.
நீங்க மாசம் 5000 ரூபாய் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். மார்க்கெட் ஆவரேஜா 12% ரிட்டர்ன் கொடுக்குது. இதே மாதிரி நீங்க ஒரு 25 வருஷம் தொடர்ந்து பண்றீங்க. 25 வருஷம் கழிச்சு உங்க கையில இருக்கிற மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 95 லட்சம் ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நெருங்கிடும். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 25 வருஷத்துல நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து போட்ட மொத்த பணம் வெறும் 15 லட்சம் ரூபாய் தான். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் வெறும் முதலீட்டு வளர்ச்சியால மட்டுமே வந்தது. இதுதான் காம்பவுண்டிங் உங்களுக்காக வேலை செய்யற விதம். ஆனா இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. இங்க தான் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட் எப்பவும் ஒரே நேர்கோட்டுல போகாது. நியூஸ்ல நெகட்டிவா பேசுவாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த நேரத்துல ஒரு சூப்பரான கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜாடிக்குள்ள விதைகளை பத்திரமா பூட்டி வைக்கிற மாதிரி. அது அங்க சேஃபா இருக்கும், ஆனா ஒருக்குமே முளைக்காது, வளராது. ஆனா முதலீடு செய்யறது அப்படிங்கிறது அந்த விதைகளை கொண்டு போய் மண்ணில் விதைக்கிற மாதிரி. ஆரம்பத்துல அது பார்க்க அழுக்கா சேரும் சகதியுமா இருக்கும். உடனே ரிசல்ட் தெரியாது. ஆனா முறையா தண்ணி ஊத்தி காத்துட்டு இருந்தா சில வருஷங்கள்ல அது ஒரு மிகப்பெரிய மரமா வளர்ந்து நிற்கும். அன்னைக்கு நீங்க போட்ட ஒரு சின்ன விதை இன்னைக்கு உங்களுக்கு ஆயுசுக்கும் நிழலும் பழமும் தரும். சரி மணி, நீ சொல்றதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே மார்க்கெட் மொத்தமா கிராஷ் ஆகி சரிஞ்சு விழுந்தா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப நியாயமான கேள்வி. சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, பங்குச் சந்தையில வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். 2008ல ஒரு பெரிய வீழ்ச்சி வந்தது. அப்புறம் 2020 கோவிட் வந்தப்போ மார்க்கெட் பயங்கரமா சரிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது? மார்க்கெட் முன்னை விட பல மடங்கு வேகமா மேலே ஏறி புது உச்சத்தை தொட்டது. உண்மையான லாங் டேர்ம் இன்வெஸ்டர்கள் மார்க்கெட் வீழ்ச்சியை பார்த்து பயப்பட மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு துணிக்கடையில ஆஃபர் போட்டா நாம போய் போட்டி போட்டு துணி எடுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி மார்க்கெட் குறையும் போது நீங்க மாசம் மாசம் போடுற அதே 5000 ரூபாய்க்கு வழக்கத்தை விட அதிகமான யூனிட்டுகள் மலிவான விலையில கிடைக்கும். அப்போ மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆகி மேல வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற லாபம் மற்றவங்களை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் இறங்குனா கவலைப்பட மாட்டாங்க. அவங்க சில நாட்களை பத்தி யோசிக்கல, சில தசாப்தங்களை பத்தி யோசிக்கிறாங்க. சரி, இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். முதல்ல உங்களுக்கான 3 to 6 months எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணுங்க. உங்க பணத்தை பாதுகாப்பு பணம், வளர்ச்சி பணம்னு 2ஆ மனசளவுல பிரிங்க. மாசம் 500 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன தொகையில உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அனாவசியமான ரிஸ்கை எடுக்காம எளிமையான இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல கவனம் செலுத்துங்க. மார்க்கெட் ஏறினாலும் இறங்குனாலும் டிசிப்ளினா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்டிங்க்கு டைம் கொடுங்க. ஏன்னா வாழ்க்கையில சேமிப்பு உங்களுக்கு ஒரு தற்காலிக பாதுகாப்பு தரலாம், ஆனா முதலீடு மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை தரும். நீங்க எவ்வளவு சீக்கிரமா சேமிப்பையும் முதலீட்டையும் ஒன்னா சேர்க்கிறீங்களோ அவ்வளவு பவர்ஃபுல்லா உங்க ஃபைனான்சியல் ஃபியூச்சர் மாறும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரு சின்ன ஆர்வம், நீங்க இப்போ லைஃப்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? வெறும் சேமிப்பு மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? அத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க மணி. இது மணி ஸ்டாக்ஸ். நன்றி, வணக்கம்.